எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அம்மாடி கலாட்டா யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணி ஆன் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? லைக் மறக்காமல் லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜு மேலே மாம்பழம் 3 மாம்பழம் இருக்குது. இது கவரு, இது ஸ்க்ரப்பு, இது ஷாம்பு. என்னோடய ஃப்ரிட்ஜு டூர். ஓகேவா? இதில் முட்டை 4 முட்டை இருக்குது. இதில் நூலெல்லாம் போட்டு வச்சுப்பேன். பூ கட்டுற நூல் அதெல்லாம் இருக்கும். இதில் காஞ்ச மிளகாய் இது தனியாக. இதில் இது என்ன பவுட்ருன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. இது மைதா. இது சப்ஜா விதைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஐயோ, ஓப்பன் பண்ண முடியலையே. இது சப்ஜா விதை இருக்குது இதுக்குள்ளே. இது கீழே இருக்கிற பாக்ஸ் கடலை மாவு. இது பிரியாணி மசாலா தூள். இது வெறும் மிளகாய் தூள். இது கஞ்சி பவுடர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இது பால் சேமியா. இது பாலில் போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்பளம் கட்டு, வெந்தயம் தூள். இதில் ரவை. இது அரிசி பவுட்ரு. இதெல்லாம் ஏன் பவுட்ரு எல்லாத்தையும் என் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பவுட்ரு வெளியே வச்சா பூச்சி பிடிச்சிடுது. பூச்சி பிடிச்சதுனால இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா வேணுன்னும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கும். இது தக்காளி பழம் கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபேஸில் போடுவோன்னா அதனால். இது மேல் டோரில் ஒன்றும் கிடையாது. கீழே ஒரு தயிர் பாக்கெட்டு, ஒரு பால் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஜூஸ் இருக்குது. அப்புறமா ஊறுகாய் பாட்டில். இது மாவு டப்பா. மாவு காலி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் பழுத்து போச்சு. இதில் தயிர். இதில் லெமன் இருக்குது. இதில் லெமன் வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாய். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இது இது கேரட். இது கருவேப்பிலை டப்பா. வர தரேன். இது பீன்ஸு. இதில் என்ன இருக்குது? இதுலேயே லெமன் இருக்குது. இது புது லெமன், அது பழைய லெமன், அதனால் தனித்தனியாக வச்சுருக்கோம். அப்புறமா கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் தக்காளி. இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறது. ஓகேவா? ஃப்ரிட்ஜு நான் எப்போமோ மந்த்லி 1 டைம் வாஷ் பண்ணி வச்சுடுவேன். நான் மந்த்லி வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணி வச்சாதான், ஏன்னா இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. எந்த பொருளாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து யூஸ் பண்ணி வைக்கிறதுனால நான் ரெகுலராக வாஷ் பண்ணி வச்சுடுவேன். மந்த்லி, ரெகுலராக கிடையாது, மந்த்லி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிடுவேன். ஓகே மக்களே, இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜு டூரு. என்னோடய ஃப்ரிட்ஜு டூரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும் என்னோடய ஃப்ரிட்ஜு. வீடியோக்காகலாம் கிடையாது, எப்போவுமே என்னோடய ஃப்ரிட்ஜு இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.